ஏகனை போற்றி இணையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருளிலிருந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசிரம். இளைஞர்களே எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவானது ரிஷபராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் 2024, 25 எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். ரிஷபத்திற்கு வரக்கூடிய குரு எதிர்வரும் 1/5/2024 குரு பயிற்சி ஆகிறார். இது வருடாதி கிரகங்களில் இந்த வருடம் குரோதி வருடத்தில் அதாவது 2024 வருஷத்தில் ஆகக்கூடிய ஒரே ஒரு வருடாதி கிரக பயிற்சி அப்படின்றது வந்து குரு பயிற்சி மட்டும்தான். இந்த குரு இவ்வளோ காலமாக உங்களுக்கு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு ராசிக்கு 12 மேச ராசியில் நிலை கொண்டு இருந்த குருவாகப்பட்டவர் இப்போ உங்களுடைய ராசிக்கு ஜென்ம குருவாக வர்றது அப்படின்றது இது கொஞ்சம் உஷாராக இருக்கக்கூடிய காலமும் முன்னேற்பாடாக இருக்கக்கூடிய காலமாக கருதப்படுது. அப்போ இதில் எந்தெந்த விஷயங்களை நம்ம முன்னேற்பாடாக இருக்கணும், எந்தெந்த விஷயங்களை வந்து துரிதமாக செயல்படணும் அப்படின்றத வந்து நம்ம கரெக்டாக ஒரு கணக்கு போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தெளிவான முறையில் இந்த ஜென்ம குருவிலிருந்து கண்டிப்பாக நமக்கு வரக்கூடிய அழுத்தமான பலன்களை நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே லெவலாக கடத்தி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். அப்போ ஜென்ம குருனா சிரமமா சார்? கண்டிப்பாக வந்து ஜென்ம குரு அப்படின்றது வந்து சந்திரனோடு சேரக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடியது எப்போவுமே எந்த ராசிகளுக்குமே சிரமத்தை கொடுக்கக்கூடிய குருவாகத்தான் இருப்பார். அதிலே வந்து இந்த ரிஷபராசியில் சந்திரன் உச்சமாகக்கூடிய ராசி அப்படின்றது ஒன்று. காலபுருஷ தத்துவத்தின் 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது திடராசி. இந்த திடராசியில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து குருவுக்கு சாதகமான ராசியாகவும் இருக்காது. இந்த ராசியினுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கிரன் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கிரகங்களுமே எதிர்த்தன்மையை கொண்ட கிரகங்கள் அப்படின்றதால சுக்கிரன் இந்த இடத்துல ஆட்சி வீடு மட்டுமே, அவருக்கு மூலத்திரிகோணமோ உச்சமோ இந்த இடத்துல கிடையாது, மூலத்திரிகோணம் கிடையாது. அதனால் அது ஆட்சி வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய வீட்டுக்கு வரக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து பொதுவாக காலபுருஷ தத்துவத்தின் 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம், குடும்பம், வாக்கு. பொதுவாக வாக்கு பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய இடம், குடும்ப நேசத்தை குறிக்கக்கூடிய இடம், குடும்ப ஒற்றுமையை குறிக்கக்கூடிய இடம், அதிகப்படியான பண வரத்தை குறிக்கக்கூடிய இடம், நமது கற்கும் கல்வி அல்லது குழந்தை பருவ கல்வி, இதையெல்லாமே சொல்லக்கூடிய இடம் தான் 2ஆம் இடம். இது பொதுவான காலபுருஷ தத்துவத்தின் 2ஆம் இடமாக இருக்கிறது, திடராசியாக இருக்கிறது. இந்த ராசிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய வீட்டில் குரு அமர்வது அப்படின்றது வந்து கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய குருவாகவே இருப்பார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, வேந்தன் அமர்ந்த ராசி கூர்ந்து உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதாவது புவியோருக்கு பலனை சொல் அப்படின்னு சொல்லிடுது. அப்போ வேந்தன் அமர்ந்த ராசி அப்படின்றதும் வேந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு. அப்போ இந்த குரு அமரக்கூடிய இடமாகப்பட்டது அந்த குருவிற்கு சாதகமான இடமா அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும். இதுவே மேசம், சிம்மம், தனுசு. இந்த தனுஷுன்றது அவருடைய சொந்த வீடு, மீனன்றது அவருடைய சொந்த வீடு. மேசம், தனுசு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அவருக்கு நட்பு கிரகங்களுடைய வீடு. காலபுருஷ தத்துவத்தின் 1, 5, 9 கூடிய கிரகங்கள் அப்படின்றதுனால இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் முழுமையாக பாக்கியாதிபதி அப்படின்றதுனால, அதே மாதிரி ஜோதிட சாஸ்திரத்தின் தலைமை சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடியது சில நேரங்களில் கெடு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுப கிரகங்களுடைய பலனை காட்டிலும் மோசமான பலனை தரக்கூடிய அமைப்பில் இப்போ இந்த ரிஷபராசியில் வந்து உட்கார்றது அப்படின்றது வந்து கொஞ்சம் கடுமையான பலன்களை தரக்கூடிய குருவாக அமர்கிறார். எப்பவுமே பரப்பா இன்னும் ஒன்று பகரக்கேது பரமகுரு ஜென்மத்திலே வந்தபோது அப்படின்ற மாதிரியான கதை தான் இது. ஜென்மத்தில் வரும்பொழுதே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை சொல்லக்கூடிய குருவாக இவர் அமர்கிறார். அப்போ 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல உங்களுக்கு ரிஷபராசியில் காலபுருஷ தத்துவத்தின் 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல உங்களுடைய ரிஷபராசியில் ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி நாயகன் சுக்கிரன் உங்களுடைய ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சூரியனார் அவருடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், சந்திரனார் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தினுடைய ரோஹிணி 1, 2, 3, 4 பாதங்களையும், செவ்வாய் கிரகத்தினுடைய மிருகசீரிஷம் 1, 2 மொத்தம் 9 பாதங்களை உள்ளடக்கியது ரிஷபராசி. இந்த ரிஷபராசியில் குரு பிரவேசிக்கக்கூடிய காலம் அப்படின்றது கிட்டத்தட்ட 2/5/2024 அடுத்த 2025 மே மாதம் வரைக்குமே அவர் அந்த இடத்துல சஞ்சரிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஜென்ம குரு அப்படின்னு சொல்லக்கூடியது காலப்பகையாக வரக்கூடிய ஒரு அமைப்பு, சந்திரனோடு சேரக்கூடியது. இன்னுமே வந்து உச்சச்சந்திரனாக கார்த்திகை 2ஆம் பாதத்திலே சந்திரன் இருக்க உள்ள நுழையும் போதே முதல்ல குரு பிரவேசம் செய்யும் பொழுதே ஒரு ராசிக்குள்ள நுழையிறார் அப்படின்னா அந்த ராசிக்கான சாதக பாதக பலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை அழகான பலன்கள் இருந்தால், மேம்பட்ட பலன்களாக இருந்தால், சுப பலன்களாக இருந்தால் உடனே கொடுப்பார், அசுப பலன்களாக இருந்தாலும் உடனே கொடுப்பார். அப்போ குரு வரக்கூடிய அமைப்பில் இது வருடாதி கிரகம் அப்படின்றதால 1 வருஷம் மட்டுமே ஒரு ராசியில் நின்று பலன் செய்யக்கூடிய குரு அப்படின்றதுனால வரும்பொழுதே அவருடைய
சுப அசுப பலன்களினுடைய தன்மையை பொறுத்து சுப அசுப பலன்களின் தன்மையை அவர் கண்டிப்பாக தருவார் அப்படின்றது வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அப்போ வரக்கூடிய குருவாகப்பட்டவர் உங்களுடைய சந்திரனோடு சேரும் பொழுது, ஜென்ம சந்திரனோடு சேரும் பொழுது பொதுவாகவே குரு சந்திரன் இணைவு அப்படின்னு சொல்லக்கூடியது அதிக அறிவு, அதீத ஆன்ம அறிவு, தரமான முடிவுகள் எடுக்கக்கூடியது, ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியது, அறிவார்ந்த சிந்தனை, தெளிவான சிந்தனை, திறம்பட யோசிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திரனுடைய அமைப்பு. அந்த சந்திரனுடைய கிரகத்தினுடைய அமைப்பை தெளிவான புத்தி, தெளிவான சிந்தனை, தெளிவான மனோநிலை. இவரே மனோகாரகன், உடல்காரகன் அப்படின்னு சொல்றது. அந்த மனோகாரகன், உடல்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அருமையான ஒரு மகத்துவமான ஒரு கிரகத்தோடு இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியது எப்பவுமே குருவினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து குருவுக்கும் சந்திரனுக்கும் 6-8 சம்பந்தம் உண்டு, எப்பவுமே உண்டு. அப்போ அந்த 6-8 சம்பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும், அதேமாதிரி காலப்பகை கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரக அமைப்புகள் வந்து சந்திரனோடு சேர்ந்து எந்த ராசியில் உட்கார்ந்தாலும் அந்த ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்ம ராசியில் குரு சஞ்சரிக்கக்கூடிய காலம் அப்படின்றது வந்து அந்த ஜாதகரை கொஞ்சம் அலைக்கலைக்க செய்வது, மனோபாவத்திலும் மனோதிடத்திலும் அவருடைய தன்மை என்னவோ அந்த தன்மையிலிருந்து குலைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் இந்த குருவாகப்பட்டவர் செய்வார். அதனால் இந்த ஒரு வருஷம் வந்து நீங்கள் தெளிவான முறையில் உங்களுடைய பொருளாதாரம், முக்கியமாக உங்களுடைய பொருளாதாரத்தை வந்து நீங்கள் கவனமாக பாதுகாத்துக்கணும். பொருளாதாரத்தில் மிக மிக கவனமாக கையாளுவது அப்படின்னு சொல்லக்கூடியது மிக நேர்த்தியான முறையில் கையாளணும். ஒன்று, நம்ம கைக்கு வந்த பணத்தை வந்து எப்பவுமே வந்து வெளியே விடக்கூடாது அப்படின்றதுல வந்து ரொம்ப அதிகமான கவனம் இருக்கக்கூடிய ராசினியர்கள் வந்து ரிஷபராசினியர்கள். இந்த குரு பயிற்சியிலேயே கடுமையாக பாதிக்கக்கூடிய குரு பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரிஷபராசிக்கும் ஒரு பயிற்சியாக வருது. எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க ரிஷபராசி, ஏன்னா குரு இருக்கக்கூடிய ராசியை வந்து அந்த மையமாக வச்சுக்கிட்டு குரு இருக்கக்கூடிய ராசி, குரு பார்க்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொல்கிற கணக்கில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரிஷபம், கன்னி, விருச்சிகம், மகர ராசிகளுக்கு வந்து எல்லாம் ஆஹா ஓஹோன்னு இருக்குது. உண்மையில ரியாலிட்டி பார்க்க போகும்போது ஜென்ம குருவாக ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு நுழையக்கூடிய இடம் அப்படின்றது வந்து குரு சாதகமான இடத்துல உட்காரல, அந்த சாதகமான ராசியும் உங்களுடைய ராசி அல்ல குருவுக்கு. அதனால் அந்த கிரகத்தினுடைய சலனம் அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம், ஏன்னா இந்த குருவனுடைய அமைப்பு அப்படின்றது குருவனுடைய குணாதிசயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா குருவனுடைய காரகத்துவம் அப்படின்றது, அதாவது குரு வந்து எதுக்கு வந்து பார்ட்டிசிபேட் எடுக்கிறார் அப்படின்னா முழுமையாக பணம் அப்படின்னு சொல்லக்கூடியது, கட்டுக்கட்டாக வரக்கூடிய பணம், மொத்தமாக வரக்கூடிய பணம், ஒரு ரொட்டேஷனில் வந்து அதிகப்படியான அதீத லாபத்தை கொடுக்கக்கூடிய பணம், அதேமாதிரி உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தங்க நகைகள், கனமான தங்க நகைகள், அதிகப்படியான பல்காக வச்சிருக்கக்கூடிய நகைகளை குறிக்கக்கூடியவர் தான் குரு. அப்போ ஒரு சிம்மி அளவாவது அதாவது வந்து இந்த குருவனுடைய அமைப்பு வீட்டில் இருக்கணுன்றதுக்காக தான் அந்த தாலி அப்படின்னு சொல்லக்கூடியதை பொண்ணில் செஞ்சு போடக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ ஒரு பொட்டு குன்றின் மணி தங்கமாவது வீட்டில் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதை கூட கலட்டாத அளவுக்கு வந்து ஒரு குடும்பத்தில் வந்து தெளிவான முறையில் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம அந்த ஆபரணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது கூட இல்லை அப்படின்னாலும் கூட ஒரு தாலி சண்டையில் ஒரு 1/4 பவுனுக்கு ஒரு பொட்டு செஞ்சு போடுறது அப்படின்றது, தாலி செஞ்சு போடுறது அப்படின்றது அவங்க குலவழக்கப்படி போடுறதுங்கிறது குரு உள்ளே இருக்கணும். அப்போ தான் மகாலட்சுமி தங்கம் அப்படின்றதுனால தான் இந்த குருவினுடைய அமைப்பில் வர்றது. அப்போ இந்த குருவாகப்பட்டவர் பணத்திற்கு அதிபதி, தங்க நகைகளுக்கு அதிபதி, நல்ல வாக்குக்கு அதிபதி, மென்மையான சொற்களுக்கு அதிபதி, வழிநடத்தலுக்கு அதிபதி, மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ரோல் மாடல் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கான அதிபதி. பொதுவாக வழிபாடுகள், தன்னை வழிநடத்துபவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக நடப்பது அப்படின்ற மாதிரியான அனைத்து சுபமான தன்மைகளையும் தன்பால் கொண்டவர் தான் குரு. அப்போ அப்பேற்பட்ட குரு வந்து ராசிக்கு வந்தால் சிரமமா சார் அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் வந்து உங்களுடைய ராசியில் உட்காந்துருக்கிறவர் சந்திரன், குருவுக்கு இணையான, குருவுக்கு சற்றும் இழைக்காத ஒரு சுபகிரகம் அப்படின்னு சொன்னால் சந்திரன். அவர் வந்து தேய்விரை வளர்விரைன்றதை வந்து நம்ம எடுத்துக்க வேண்டாம். இப்போதைக்கு வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் அது வந்து உங்கள் ராசியில் இருக்கிறனால உச்சம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மூலத்திரிகோணம் அப்படின்னு சொல்லலாம். இது தேய்விரை சந்திரனாக இருக்கலாம், வளர்விரை சந்திரனாக இருக்கலாம். அது 2ஆம் பட்ச பிரச்சனை. குருவோடு சந்திரன் சேரக்கூடிய, சந்திரனோடு குரு சேரக்கூடியது அப்படின்ற அமைப்பு வந்து கொஞ்சம் கடுமையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்கும் எப்போவுமே. இதில் வந்து வளர்விரை, பௌர்ணமி சந்திரன் இதெல்லாம் வரவே வராது. உங்களுக்கு சந்திரன் அந்த இடத்துல இருந்து குரு அந்த இடத்துல போய் சேர்ந்தார்னா கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய பலன்களாக இருப்பார். அப்போ வந்து பொருளாதாரம் மிக மிக உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. தேவைக்கு செலவு பண்ணுங்க, தேவையில்லைன்னா கண்டிப்பாக வந்து அந்த செலவுகளை வந்து நிறுத்திடுங்க, அல்லது வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கான வழி என்னவோ அதை பார்த்துக்குங்க. அதேமாதிரி வந்து இந்த தங்க நகைகளை கையாளக்கூடியது, இந்த நேரத்தில் வந்து நீங்கள் நகை வாங்கணும் அப்படின்றது வந்து கொஞ்சம் குதிரை கொம்பாக இருக்கும். இந்த நேரத்தில் வந்து உங்கள்கிட்ட வந்து நகை விட்டு போகாமல் இருந்தால் சரி அப்படின்றதுல மட்டுமே கவனமாக இருக்கணும். மிக மிக கடுமையான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது மட்டுமே உங்களுடைய நகை, பொன்னகைகள், அதேமாதிரி அந்த பொன்னகை போச்சுன்னா புன்னகை போயிடும் இல்லையா. அதனால் வந்து நீங்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இடங்களில் வந்து இந்த நேரத்தில் வந்து திருடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. நகைகள் வந்து திருடு போவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதேமாதிரி திருடர்கள் பயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புலையும் வரும். அப்போ 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் ஸ்தானம், வாக்குஸ்தானம்,
குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நேரத்தில் வந்து ஜென்ம குருவாக இருக்கும் பொழுது சில நேரங்களுக்கு வந்து இப்போ இந்த நேரத்தில் பேசி முடிக்கப்பட்ட திருமணங்கள் கூட நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனுடைய சிரமங்களும் அதனுடைய கொடுமைகளும் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதற்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகளோடு வாக்குவாதங்களை வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்குது. அதேமாதிரி இவருடைய பார்வைகள் அப்படின்றது வந்து 5, 7, 9 கிடைக்கும். உங்களுக்கு ஜென்ம குருவாக இருக்கும்போது 5, 7, 9 பாவங்களில் வந்து குருவனுடைய பார்வைகள் கிடைக்கும். அப்போ ஏற்கனவே உங்களுக்கு 5ஆம் இடத்துல கேது இருக்கிறது அப்படின்றது வந்து அந்த கேதுவோடு இந்த குரு சேர்றது அப்படின்றது வந்து ஒரு கேழ யோகமாக இருக்கும். இருந்தாலும் இந்த குருவனுடைய பார்வையில் கேது அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய குழந்தைகளுடனான உறவு அதிகப்படியான மேம்பாடு கொள்வதுங்கிறது வந்து நல்லது. அவங்களுடைய அந்யோன்யம் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக வந்து நீங்கள் தெளிவான முறையில் அட்ஜஸ்ட் பண்ணி அதேமாதிரி அவங்களுக்கான என்னென்ன செலவினங்களோ அதையெல்லாம் வந்து பார்த்து கவனமாக செய்யணும். அதேமாதிரி அவங்களுடைய நிலைப்பாடுகளையும் வந்து நம்ம வந்து மனசுக்குள்ளே உள்வாங்கி அவங்களுக்கான நிலைமைகள் என்ன அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பொறுமையான வழியில் உங்களுடைய குழந்தைகளை வந்து கையாளக்கூடிய ஒரு அமைப்பு. அதேமாதிரி குழந்தைகளுக்கு அடிக்கடி சிரமங்களையும் மன அழுத்தங்களையும் உடல் நோவுகளையும் தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். 5ஆம் இடத்துக்கு தான் பார்வை விழுகுது. இருந்தாலும் 5ஆம் இடத்துல வந்து அந்த கேது இருக்கிறது அப்படின்றது வந்து கேழ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் வர்றதுனால அந்த கேழ யோகம் அப்படின்னு சொன்னாலே பணமும் பொருளும் அறிவும் திறனும் வரக்கூடிய ஒரு அமைப்பு. இருந்தாலும் ஜென்மத்தில் கேது, உங்கள் குழந்தைகளுக்கு வந்து ஜென்மத்தில் கேது, அதுபோல் இந்த குருவனுடைய பார்வை அப்படின்றத வந்து சேரும் பொழுது பக்தி மார்க்கத்தில் வந்து அதிகமாக ஈடுபடக்கூடிய அமைப்பில் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா தெய்வ வழிபாடு, அதேமாதிரி நல்ல சிந்தனை சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீக வழியில் போகக்கூடியது, தியான வழியில் போகக்கூடியது, விளையாட்டு முக்கியமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ஜென்ம குருவாக இருக்கும் பொழுதுமே 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து ஆலய வழிபாடுகள் நீங்கள் அதிகமாக செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய புகழ், மேம்பாடு, உயர்திறன், அறிவு, கல்வி இது எல்லாமே உங்களுக்கு மேம்பட்டு வரும். அப்படி அல்லாத பட்சத்தில் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கேதுவாகப்பட்டவர் உங்களுக்கு பல விதங்களில் சங்கடங்களை உருவாக்கக்கூடியவராக இருப்பார். பிள்ளைகள் மூலமாக இந்த நேரத்தில் வந்து பாடங்களை நீங்கள் கற்றுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை கொண்டு வந்து கொடுப்பாரு. அதேமாதிரி வந்து பிள்ளைகளுக்கும் சில மன சஞ்சலங்களையும் மனோதரத்திலிருந்து வந்து கொஞ்சம் அவங்க குறைஞ்சு அவங்களுடைய வாழ்க்கை பாதை வழிநடை பாதைகளில் வந்து கொஞ்சம் மாறி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி வந்து அவங்களுடைய கல்வியிலும் தேக்க நிலையை உருவாக்கக்கூடிய குருவினுடைய பார்வையாக இருக்குது. அதற்கடுத்து பார்த்தோம்னா 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அது வந்து உங்களுக்கு வந்து சமுதாயத்தை குறிக்கக்கூடிய இடம். கணவன் அல்லது மனைவி, கூட்டாளிகள், உடன்பிறந்தவர்கள் கூட வந்து இந்த இடத்துல வரமாட்டாங்க. அவங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு நட்பு முறையில் அணுகியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுவுமே வந்து கொஞ்சம் பகையாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. சக நண்பர்கள் இவங்க எல்லாமே வந்து இந்த 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய அமைப்பு. உங்களை தவிர மற்ற எல்லாமே உங்களுடைய குழந்தைங்க, அம்மா அப்பா அவங்கள தவிர வந்து மீதி இருக்கக்கூடிய இந்த 7ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த சிரமத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பார்வைதான சார் இருக்குது, பார்வை நல்லாவே இருக்குது அப்படின்றதுனால இது எந்த நேரத்தில் வந்து அந்த சிரமங்களை தரும் அப்படின்னா அந்த இடத்துல குரு இருக்கான்னு வச்சுக்கோமே. இப்போ இந்த இடத்துல வந்து குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இப்போ இந்த இடத்துல இருக்கார். உங்களுக்கு பர்த் சார்ட்டில் இந்த இடத்துல இருக்கார் அப்படின்னா இந்த 3 ராசிகளில் கன்னி, விருச்சகம், மகரம் இந்த 3 ராசிகளில் குரு இருந்தால் இன்னும் கொஞ்சம் சற்று கவனம் அதிகமாக தேவைப்படும். கொஞ்சம் ரொம்ப உஷாராக இருக்கணும். இப்போ இந்த நேரத்தில் வந்து இந்த இடத்துல குரு இருக்காரு, இவருடைய பார்வை இந்த இடத்துல விழுகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாதகர்கள் இதில் கண்டிப்பாக யாரோ ஒருத்தருக்கு வந்து கன்னி ராசியிலே, விருச்சக ராசியிலே, மகர ராசியிலே குரு இருக்கும். அந்த விருச்சக ராசியில் குறி இருக்கும் பொழுதும் உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள்ட்ட நீங்கள் அந்த பேச்சுவார்த்தைகள் அப்படின்றது வந்து சுமூகமாக வச்சுக்கலாம். அல்லது நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியிலையும் குரு இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய 7ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுதும் அவங்க மேலே ஜென்ம குருவனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த குருவனுடைய பார்வையில் ஆக்டிவேட் ஆகும். அப்போ அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் கராராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கை துணையோடு பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லக்கூடியது சுமூகமான பேச்சுவார்த்தை, அந்யோன்யமான உறவு, எப்போவுமே கொஞ்சம் தாழ்ந்து போகிறது அப்படின்றது வந்து ஏன்னா உங்களுடைய ஜென்மகுரு அப்படின்றது வந்து பல சிரமங்களான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய இடமாகவும் இருக்கும். குரு இருந்தால் உங்கள் பர்ச்சாட்டில் குரு இருந்தால் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. அந்த 7ஆம் இடம் அப்படின்றது வந்து உங்களுக்கு எப்பவும் போல் வந்து யூஸ்வலாக சூப்பராக தெளிவாக அது நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். 7ஆம் பார்வையில் வந்து 7ஆம் இடம் விழுகிறது அப்படின்றது வந்து உங்களுக்கு சமுதாயம், இன்னவர கூட்டாளிகள், வாடிக்கையாளர்கள், சக நண்பர்கள், உங்களோட வேலை செய்கிறவங்க, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க, அண்டை உறவுகள், அதேமாதிரி உங்களுடைய உறவுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அது ஒன்று ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆனால் அந்த இடத்துல குறி இருந்தால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கடுத்து அவருடைய 9ஆம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ரிஷபராசிக்கு 9ஆம் இடத்துல நீச்ச
அவருடைய நீச்சமாகக்கூடிய இடத்துக்கு வந்து குருவினுடைய பார்வை, ஏற்கனவே இங்கே குரு இருந்தாருன்னா அவர் வலுத்துக்குவார். அப்போ இந்த இடத்துல வந்து தகப்பனாருடைய வழியில் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அவருக்கான உடல்நிலை இந்த வருஷம் வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அவருக்கான தேக ஆரோக்கியத்துலேயும் சரி, அதேமாதிரி வந்து மன இயல்புகள்லையும் சரி, அவர் வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய நபராக உங்களுக்கு வருவார் அப்படின்றதையும் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கெட்டியாக புரிஞ்சுக்கணும். அதேமாதிரி இந்த 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஏற்கனவே உங்களுக்கு குரு இருந்ததுன்னா, பொதுவாக ராசிக்கு 5, 7, 9 குரு இருக்கிறது நல்ல அமைப்பு தான். இருந்தாலும் இந்த நேரத்தில் ஜென்ம குருவாக வரும் பொழுது இந்த 9ஆம் இடத்துல குரு இருக்க பிறந்தவர்கள் நீங்கள் ஆலய வழிபாடு அப்படின்றத வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். அதேமாதிரி வந்து உங்களுடைய குருமார்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து அணுகி அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள், அவங்களுக்கு செய்ய வேண்டிய பரோபகாரங்கள் ஏதாவது இருந்தால் செஞ்சுங்க. அவங்ககிட்ட ஏதாவது வந்து நீங்கள் கேட்டு வாங்கி கொள்ளக்கூடிய அறிவுரைகள் ஏதாவது இருந்தால் நிறைய வாங்கிக்கோங்க. பொதுவாக அம்மா அப்பா 2 பேர்த்துடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்கள் போயிட்டு இருக்க உங்களுக்கு இந்த ஜென்மகுரு அப்படின்றது வந்து கொஞ்சம் அவருடைய தார்பரியத்தை கொஞ்சம் குறைச்சிக்குவார். அவர் கொடுக்கக்கூடிய கெடுபலன்களை வந்து கொஞ்சம் குறைச்சிக்குவார் அப்படின்றது தான் இந்த குரு பயிற்சியினுடைய முழுமையான ஒரு அமைப்பு. அப்போது 5ஆம் இடத்தில் குருவனுடைய பார்வை ஏற்கனவே கேது இருக்கிறது அப்படின்றது வந்து கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு. அதுவும் அந்த விநாயகர் வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த ஆலயத்தில் இருந்தாலும் சரி, இதுலையுமே வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் இடது பக்கமாக நின்று நீங்கள் வழிபாடு அப்படின்றது வந்து எப்போவுமே கோவில் வந்து விநாயகர் கோவில் வடக்கு நோக்கி இருந்தாலும் சரி, கிழக்கு நோக்கி இருந்தாலும் சரி, மேற்கு நோக்கி இருந்தாலும் சரி, அந்த விநாயகர் கோவில் எல்லாம் மேக்சிமம் நீங்கள் வழிபாடு அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, விநாயகருக்கு இடது பக்கமாக நின்று உங்களுடைய வழிபாடை செலுத்துறது வந்து மிக நன்மையாக இருக்கும். இது வந்து கன்னிராசியில் குறி இருக்கிறவங்களுக்கு, கன்னிராசியில் ஏற்கனவே குறி இருக்குது, இப்போ கேது அந்த இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த விநாயகர் வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை விநாயகர் கோவிலில் நின்று இடது பக்கமாக நின்று விநாயகருக்கு இடது பக்கத்தில் நின்று தோப்பு கரணம் போட்டிக்கிறதோ அல்லது குட்டிக்கிறதோ அப்படின்ற மாதிரியான ஒரு வழிபாடுகளை நீங்கள் வந்து ஒவ்வொரு புதன்கிழமையோ அல்லது திங்கட்கிழமையோ நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 5ஆம் பார்வையில் குருவினுடைய பார்வையில் கேது இருப்பதும் அந்த 5ஆம் பாவத்தினால் உங்களுடைய குழந்தைகளோடு வரக்கூடிய சண்டை சச்சரவுகள், மன இறுக்கங்கள், இது எல்லாமே வந்து களையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதேமாதிரி வந்து உங்களுடைய குழந்தைகளினுடைய படிப்புலையும் வந்து கொஞ்சம் ஆரோக்கியம் தேவைப்படும். அவங்களையும் வந்து இந்த வழிபாடுகள் செய்ய சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அதேமாதிரி இந்த இடத்துல வந்து குரு இருக்கார் அப்படின்னா நேர் 7ஆம் பாவம் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த அம்மன் கோவில் வழிபாடு அருமையான வழிபாடாக இருக்கும். வெள்ளிக்கிழமை நாளில் வந்து அம்மன் கோவில் வழிபாடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவுமே கிழக்கு பார்த்த அம்மன் கோவிலில் உங்களுடைய வழிபாடு அப்படின்றது வந்து அம்மனுக்கு வலது பக்கத்தில் நீங்கள் நின்று வழிபட்டுக்கிட்டிங்கன்னா இதுவும் நல்லாயிருக்கும். இது வந்து வாரம் வெள்ளிக்கிழமையோ அல்லது செவ்வாய்க்கிழமையோ நீங்கள் அம்மன் வழிபாடு நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது. இதுலேயுமே வந்து பௌர்ணமி வழிபாடு நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது. பொதுவாக இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்கிறதுல வந்து வியாழக்கிழமை கொண்டக்கடலை தானம் கொடுத்து உங்களுடைய வியாழக்கிழமை நாளில் அதுவும் ஜென்ம நட்சத்திரமாக வந்ததுன்னா இன்னும் விசேஷமாக இருக்கும். அந்த ஜென்ம நட்சத்திர நாள் வந்து வியாழக்கிழமையாக வந்தால் நல்லாயிருக்கும். அது வர்றதுங்கிறது வந்து ஏதோ வருஷத்தில் 1 நாளோ 2 நாளோ அது 3-4 நாள் வரும். அல்லது ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை அன்னைக்கு முல்லைப்பூ சார்த்தி, குருவுக்கு வந்து முல்லைப்பூ சார்த்தி, கொண்டக்கடலை மாலை சார்த்தி, கொண்டக்கடலை வந்து நைவேத்தியமாக வச்சு அதேமாதிரி வந்து கொண்டக்கடலை வந்து நீங்கள் தானமாக கொடுத்து நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ரிஷபராசி குரு அப்படின்றது சொல்லக்கூடிய ஜென்ம குரு அப்படின்றது உங்களுக்கு அதிகமான பாதிப்பை தரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதேமாதிரி இந்த இடத்துல 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு ராசியில் உங்களுடைய பர்த் சார்ட்டில் இருந்தால் மட்டுமே, இல்லை அப்படின்னா பொதுவான வழிபாடாக இங்கே குரு இருக்கும் பொழுது இந்த வழிபாடுகள் வந்து உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வழிபாடாகும். இல்லைனாலும் இந்த மாதிரியான முறைகளில் நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு அதிகமான சிரமங்களை தராத பயிற்சியாக இருப்பார். அப்போ இந்த 9ஆம் இடத்துல ஏற்கனவே குரு இருக்குது சார் அப்படின்னு சொன்னால் அப்படின்னா இந்த நேரத்தில் வந்து இசைக்கலைஞர்களுக்கு நீங்கள் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, அல்லது இசை கச்சேரிகளை கேட்பது அல்லது பாடல்களை கேட்பது, அந்த பாடல்களை கேட்பதன் மூலமாக உங்களுக்கு வந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து இந்த கோவிலில் வந்து இந்த ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை சொல்கிற மாதிரியான ஒரு சின்ன அந்த இசைக்கருவிகள் வாங்கி கொடுக்குறது, அல்லது உங்களால் ஒரு மணி வாங்கி கொடுக்க முடியும்னா கண்டிப்பாக வாங்கி கொடுங்க, நல்லாயிருக்கும். அந்த ஆலய மணி நீங்கள் வாங்கி கொடுக்குறது அப்படின்றது வந்து ஒரு 1000, 1500, 2000 உங்களுடைய குலதெய்வ கோவில்களுக்கு வந்து மணி வாங்கி கொடுக்கிறது அப்படின்றது வந்து நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த குரு இருந்தால். இல்லைனாலுமே அந்த வழிபாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுங்கிறது நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதேமாதிரி உங்களுக்கு கர்மஸ்தானத்தில் கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலத்திரிகோணம் ஏறி உட்காந்துருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து உங்களுடைய இந்த ராசியினுடைய
ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறதும் அந்த ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் கண்டிப்பாக உங்களுடைய பொருளாதாரத்தில் கை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. தொழிலில் கை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தொழிலில் போடக்கூடிய கொள்முதலை வந்து அப்படியே தம்ப் பண்ணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதேமாதிரி அந்த சனியினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய உடலில் வரக்கூடிய நோய்களை வந்து அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு எதிரிகளை வளர்த்தி விடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது வரைக்கும் நல்லா தொழில் செஞ்சுட்டு இருந்தேன் சார், இப்போ 10ஆம் இடத்துக்கு வந்து கர்மச்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் சனி வந்ததுக்கு பின்னால் கொஞ்சம் சிரமங்களை தரக்கூடிய சனியாக இருக்கார் அப்படின்னு நீங்கள் உணர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக எதிரிகள் வளர்த்துட்டு வர்றாங்க அப்படின்றது அர்த்தம். அதே மாதிரி வந்து உங்களுடைய வியாபாரத்தில் சுணக்கம் வருது அப்படின்னு அர்த்தம். எப்படி இருந்தாலும் வந்து கொள்முதல் போட்டு வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, நித்தம் வருமானத்திற்கு உழைப்புக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, வாய் வழியாக பேசி சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எங்களை மாதிரி ஆளுங்க. அதேமாதிரி வந்து கமிஷன் தரகு வேலைகள் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எந்த விதமான தொழிலில் இருந்தாலும் அந்த தொழிலில் வந்து சுணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சனியாக 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் பொது பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 11ஆம் இடத்தில் நிலைத்து நிற்பது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடியது. கர்மாதிபதி கர்மத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கான். இந்த நேரத்தில் தொழிலில் மிக நேர்த்தியாகவும் நாணயமாகவும் எந்த விதமான அந்த நம்பர் 2 பிஸ்னஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ரிஷபராசி நேயர்கள் வந்து தவிர்த்துக்குங்க. இந்த நேரத்தில் வந்து ஆடிட்டிங்கில் அக்கௌண்டிங்கில் தெளிவான முறையில் கணக்கு வழக்குகள் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நன்மையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க. நீங்கள் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து வம்பு வழக்கு கோர்ட்டு எல்லாமே சகலத்தையும் வந்து நீங்கள் ஏற்று நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை வந்து அடுத்து வரக்கூடிய குருவும் 2ஆம் இடத்துல வரக்கூடிய குருவாக இருந்தாலும் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி இதை கொஞ்சம் நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கே 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு மேலே ஆயிரும். ஏன்னா ஒரு டைம் குரு அடித்தார் அப்படின்னா கிட்டத்தட்ட எந்திரிக்கிறதுக்கு 5 வருஷம் ஆகும். அப்புறம் அந்த 5 வருஷம் போது 5வது ஸ்தானத்தில் போய் குரு உட்காரும்போது நமக்கு நன்மையை தரக்கூடிய குருவாக இருப்பார். ஏன்னா அது 2ஆம் இடத்துக்கு போகும்போது அப்புறம் 3 4 அப்படின்றது வந்து மீண்டும் அதே மாதிரி 3ஆம் இடம் குரு 4ஆம் இடம் அந்த அர்த்தாஷ்டம குரு அப்படின்றது வந்து சிறப்பான குருவாக இருக்காது. அதுக்கப்புறமா வந்து 5ஆம் இடத்துல குரு எந்திரிக்கும் போது கொஞ்சம் ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய குருவாக இருப்பார். அதனால் வந்து தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய மக்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் அப்படின்ற மாதிரி அல்லது ஊதியத்திற்கு ஏற்ற உழைப்பை கொடுத்துருவாங்க, நேர்மையாக உழைச்சிட்டுவாங்க, நேர்மையாக பாடுபட்டுவாங்க. நேர்மையாக இருந்தீங்க அப்படின்னா வியாபாரமாகட்டும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய அன்றாட தொழில்களாகட்டும் சரி, எதிலையுமே குறிப்பிட்ட அளவு லாபம் குறிப்பிட்ட அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நீங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படி எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. நியாயமாகவும் நேர்மையாகவும் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சுணக்கங்களை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதில் வந்து 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு இந்த நேரத்தில் கல்லீரல் சம்பந்தப்பட்ட குடல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு உண்டு. அதனால் நீங்கள் வந்து உண்ணும் உணவு அப்படின்னு சொல்லக்கூடிய சாப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் எடுத்துக்கிறது அப்படின்றது வந்து கொஞ்சம் ஜாக்கிரதை எடுத்துக்கிறது நல்லாயிருக்கும். அதேமாதிரி வீடுகளில் இருக்கக்கூடியது பழசு நிறைய இருந்ததுன்னா வீட்டுக்குள்ளே ஸ்டாக் அப்படின்னு சொல்லக்கூடியது பழைய சாமான்கள் அதிகமாக இருந்தது அப்படின்னா வெளியே கழிச்சிருங்க. இல்லை அப்படின்னா வந்து நமக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே வந்து சேரும் அப்படின்றது வந்து நம்ம இது வந்து நிதர்சனமாக காணக்கூடிய ஒரு அமைப்பு. அதேமாதிரி வந்து இளைய சகோதரம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள்ட்ட வம்பு வழக்கு இது மாதிரியான ஒரு சிரமங்களெல்லாம் வச்சுக்க வேண்டாம். நேர்ந்து கலந்து அனுசரித்து போய்க்கிறது நல்லது. அவங்ககிட்ட இருந்து ஏதாவது நமக்கு உதவிகள் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறதுங்கிறது வந்து கொஞ்சம் நமக்கு கடுமையாக தான் இருக்கும். இப்போ பொதுவாக ஜென்மகுரு அப்படின்னு சொல்லக்கூடியது மோஸ்ட்லி நமக்கு முன்னால் ஒரு பெரிய ஸ்க்ரீனை போட்டு ஆனால் நம்ம இருக்கோம் அப்படின்றத வெளியே காமிச்சிட்டு இருக்கோம். ஆனால் முன்னால் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஸ்க்ரீனை போட்டு நம்மளுடைய கதிர்கள் பூராமே நம்மளுடைய ஒரு பராக்கிரமம் பூரா வெளியே போகாமல் தடுத்து வைக்கிறது அப்படின்றது தான் இந்த ஜென்மகுருவனுடைய அமைப்பு. அதனால் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதற்கு தகுந்த மாதிரி மற்ற வருடாதி கிரகங்கள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுதா அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா சனி கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு 9 10 கூடையவன் அவரே தர்ம கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்தில் கர்மாதிபதியாக உட்கார்ந்துருக்கிறது அப்படின்றது இந்த நேரத்தில் வந்து பெற்றோர்களுக்கு கர்மம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தையும் உருவாக்குவார். அப்படி 8ஆம் இடத்துல தான் சனி வந்தால் அந்த மாதிரி வந்து அஷ்டம சனி வந்தால் தான் அப்படி செய்வார் அப்படின்றத காட்டிலும் கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்தாலும் அந்த வேலையை செய்வார். அப்போ வந்து நமது தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுக்கு இந்த இடத்துல குரு இருந்தால் கண்டிப்பாக அந்த கர்மம் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தை ரிஷபராசி நேயர்கள் அணுக வேண்டிய வரும். அதனால் வந்து உங்களுடைய தந்தையினுடைய அன்பு ஆதரவு அதேமாதிரி அவங்கள நீங்கள் அனுசரணை பண்ணிக்கிறது, அவங்களுக்கு நீங்கள் அன்பு செலுத்துறது, அவங்கள வந்து எப்பவும் போல் தெளிவான முறையில் நம்ம பார்த்துட்டு வர்றது அப்படின்றது தந்தை தாய் அப்படின்ற 2 உறவுகளுக்குமே கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு அதிகப்படியான கவனம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்க மேலே இருந்தால் உண்மையிலே நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் கவனிச்சிக்க வேண்டிய உறவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா அம்மா அப்பா குழந்தைங்க இவங்க எல்லாருமே இது எந்த வயதாக இருந்தாலும் சரி. ஒரு 5 வயசுக்கு வந்து இந்த மாதிரி ரிஷபராசிக்கு வந்து ஜென்மத்தில் குரு வருது சார் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு படிப்பில் வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும், சுணக்கத்தை கொடுக்கும். அதேமாதிரி அவங்களுடைய உடல்
அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வந்து அவங்க சாப்பிட்றது சரியாக சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவங்களுக்கும் வந்து அந்த வயிற்று உபாதைகள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சார் ஒரு 25 வயசுல நமக்கு எனக்கு ஜென்ம குரு வருது அப்படின்னா திருமணத்தில் வந்து தடை தாமதங்களை உருவாக்கக்கூடிய குருவாக இருக்கும். சார் 40 வயசுல எனக்கு வந்து ஜென்ம குருவாக வருது சார் அப்படின்னா குழந்தைகளுடைய கல்வி, குழந்தைகளுடைய பாதுகாப்பு அப்படின்றத வந்து கவனம் செலுத்த வேண்டிய அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது. சார் எனக்கு 60 வயசில் குரு பயிற்சி, குரு வந்து இப்போ ஜென்ம குருவாக வருது சார் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளால் நீங்கள் ஒதுக்கப்படுவீர்கள் அப்படின்றத வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ இதையெல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நம்ம அனுசரித்தும் எப்பவும் போல் தெளிவான முறையில் ஒரு தியான வழிபாடுகள், அதே மாதிரி கோவில் வழிபாடுகள், நம்ம அமைதியாக வாக்கிங் போகிறது, எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரியான பல நிலைகளில் வந்து நம்மளுடைய இந்த வழிபாடுகளையும் சரி நடைமுறைகளையும் சரி நம்ம மாற்றிக்கிட்டோம்னாலே கண்டிப்பாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து லாபகரமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு கிரகம் ராகு. ஆனால் அது வந்து எப்படி செயல்படுவார் அப்படின்றது வந்து அவங்களுடைய பர்த் சார்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்தும் உங்களுடைய பர்த் சார்ட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய தசாபுக்திகளுடைய அமைப்பை பொறுத்தும் ஏறக்குறைய வந்து ஒரு ராகுதசை நடக்குது, அது குருதசை நடக்குது அப்படின்னா அந்த புக்திகளே வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு இருக்கும். அப்போ அந்த ஒரு வருஷம் வந்து உங்களுக்கு சாதகமல்லாத உங்களுடைய ஏதோ ஒரு லக்கணம் இருக்குது, அந்த லக்கணத்திற்கு சாதகமல்லாத கிரகம் அல்லது லக்கணத்துக்கு பகை கிரகம் அல்லது லக்கணத்துக்கு வந்து 6, 8, 12 மாரக பாதகாதிபதிகளுடைய தசைகள் சம்பந்தப்பட்டு இந்த ஜென்ம குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்த இடத்துல வந்து 10ஆம் இடத்துல சனி இருந்தால் மிக மிக அவசியமாக மிக மிக தெளிவான முறையில் செயல்படணும். தொழிலில் வந்து சுணக்கம் ஏற்படுதா சகிச்சு போகணும், உடம்புல வந்து பிரச்சனை வருதா சகிச்சு போகணும், அதேமாரி வந்து குழந்தை குட்டிகளோட பிணக்கம் வருதா அதையும் வந்து கொஞ்சம் சகிச்சு போகணும், தந்தை தகப்பன் தாயோட வந்து சிரமங்கள் முட்டல் மோதல்கள் வருதா அதையும் சகிச்சு போகணும், அதேமாரி வந்து உடன்பிறப்புகளோட சிரமங்களும் பங்கு பகையாளிகளோட சிரமங்கள் வருது அப்படின்னா அதையும் சகிச்சு போகணும், அனுசரித்து போகணும். உங்களுக்கு லாபகரமாக இருக்கக்கூடியது வந்து அந்த ராகு பகவான் தான். அதுவும் உங்களுடைய தசாபுக்திகளை பொறுத்தே அவர் லாபகரமாக செயல்படுவாரா அல்லது அவமானங்களை ஏற்படுத்தக்கூடிய ராகுவாக வருவாரா அப்படின்றது வந்து உங்களுடைய பட்ஜெட்டில் இருந்து தான் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா அவர் வந்து 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடம். இது வந்து கல்விக்கும் ஒத்துழைச்சி வரும். நம்ம தெளிவான முறையில் நம்ம தசாபுத்திகள் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னா நமக்கு வந்து தொழிலில் வந்து சிரமம் கொடுத்துருக்காங்க, உடம்புல சிரமம் கொடுத்துருக்காங்க, உறவுகளில் சிரமம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா படிப்பில் தூக்கி விட்டுருவார் ராகு. ஆனால் அதே வந்து தசாபுத்திகள் சரியில்லை அப்படின்னா மனசு சரியில்லை. ஏன்னா இது சுக்கிரன் அந்த இடத்துல வந்து உச்சமாகக்கூடிய இடத்துல தான் ராகு வந்து உட்காந்துருக்காரு இப்போ. அப்போ சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் கிரகமும் ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய அடி கிரகமாகவும் பெண் கிரகமாகவும் இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் 2 பேருமே சேரும் பொழுது பெண்களால் மரியாதையை குறைக்கக்கூடிய அமைப்பு ஆண்களுக்கு, அதே மாதிரி மாமியார் நாத்தனார் இந்த உறவுகளில் வந்து அவமரியாதையை அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பு பெண்களுக்கு. அப்போ பெண்கள் வந்து ரிஷபராசியாக இருக்கும் பொழுது எங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தில் தான் ராகு இருக்காரு, முரட்டுத்தனமாக அவர் வேலை செய்வார் அப்படின்னு முரட்டுத்தனமாக வேலை செஞ்சு விட்டுருவார். எப்படி வேலை செய்வார் அப்படின்னா அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்துல வந்து அந்த அபிலாசைகளுக்கே சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, சரியில்லாத ஒரு அமைப்பு. அதேமாதிரி அந்த இடத்துல வந்து சுக்கிரன் அதிகப்படியாக வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பு. மீனராசியில் வந்து சுக்கிரன் வந்து உச்சமாகக்கூடிய இடத்துல போயிட்டு ராகு பகவான் உட்காரக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து 2 கிரகங்களுமே ஆண்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் அல்ல. இது வந்து வாழ்க்கை போக்கு, வழிப்போக்கு, உறவு போக்கு இது எல்லாமே திசை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து இந்த ராகு உட்கார்ந்திருக்கார். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய தசாபுக்திகள் வந்து உங்களுக்கு சாதகமான தசாபுக்திகள் இருந்தால் ஒழிய இந்த ராகுவால் வந்து உங்களுக்கு படிப்பும் மேம்பட்ட ஒரு திறனும் அதிகப்படியான பணவரவும் இதையெல்லாம் வந்து பாசிட்டிவான பலன்களை கொடுப்பார். அப்படி இல்லை அப்படின்னா கெடுபெயர், அவமானம், துன்பம், சிரமங்களை எல்லாம் தருவார் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவை முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்ல ஒரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே, வணக்கம்.